அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி மத நல்லிணக்கத்துக்கு கிடைக்கக்கூடியவர் அவரை எம்பி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். அங்கே போய் ஆள்களை அழைத்து கொண்டு மலையில போய் பிரியாணி சாப்பிட்டார் என்று சொன்ன அண்ணாமலை பதவி விலகுவாரா? அதை நிரூபிக்கவில்லை என்றால் நான் அங்கே போய் கூட்டத்தினரை அழைத்து கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதா சொன்னால் நான் பதவி விலகுவதற்கு தயார். அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கவில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா? அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகுவாரா? உண்மைக்கு புறமான தகவல்களை, பொய்களை தொடர்ந்து தமிழகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள். ஐபிஎஸ் படிச்சுட்டு பொய் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ லண்டனில் போய் படிச்சுட்டு இன்னும் கூடுதலாக எப்படி எல்லாரும் நம்புற மாதிரி அந்த பொய்யை சொல்லணுங்கிறத ரொம்ப தேர்ச்சி பெற்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சென்சிட்டிவான மேட்டரில் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறோமே, எம்பி மேலே போனாரா? முதல்ல அதை நிரூபிப்பார். அவரை நீங்கள் பத்திரிகையாளர் இருந்தீங்க, அங்கே காவல்துறை இருக்கிறாங்க, அவருடைய கட்சிக்காரர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் இருக்காங்க, இந்து முன்னணியை சேர்ந்தவர் இருக்காங்க. மேலேயே போகல, கீழே போய் மேலே போகிறவங்களுக்கு என்னென்ன இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு, என்னென்ன சிரமம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதையும் என்ன ராமநாதபுரத்து எம்பி அங்கே எப்படி போனாரு, எதுக்கு போறாரு? மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் அங்கே எதுக்கு போறாருங்க? மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் வக்ஃப் வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார். நான் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் பாஷா தர்காங்கிறது வக்ஃப் வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ அந்த தர்காவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு என்ன வசதிகள் குறைபாடு இருக்கு, அவங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கு, என்ன கட்டுப்பாடு இருக்கு, அதை அரசிட்ட சொல்லி அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கேட்டு பெறணுங்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதுக்காக இங்கே போகிறோம். முக்கியமாக எங்களுடைய கட்சியை தான் நாங்கள் நல்லிணக்கத்துக்காக, ஒற்றுமைக்காக, அதுக்காக தான் தொடர்ந்து கடந்த சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகளுக்கு மேலே போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வரலாறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய வரலாறு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு இருந்துச்சு. நேற்றிலிருந்து முழுமையாக இந்த சம்பவத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை தலைவர்களும் தவறான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் ஒரு எம்பி போய் அப்படி செய்யலாமா, மேலே போய் பிரியாணி சாப்பிடலாமா? முதல்ல தர்காவுக்கு போறாங்க, பிரியாணி சாப்பிட்றாங்களா, சைவம் சாப்பிட்றாங்களா, இவங்க ஏன் கேட்குறாங்க? கோயிலுக்கு போகல, அவங்க தர்காவுக்கு போறாங்க. கோயில் வளாகத்தில் போய் பிரியாணி சாப்பிடல, கோயிலில் போய் சாப்பிடல, கோயிலுக்கு போறவங்களும் கிடையாதுங்க. தர்காவுக்கு ஆண்டாண்டு காலமாக அங்கே ஆடு கோழி அறுத்து அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, தர்காவுக்கு போறவங்களுக்கு ஏற்கனவே அந்த சமையல் பண்ணி அறுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ தடை இருக்கிறதா சொன்னாங்க. அதைத்தான் நம்ம பார்த்தோம். அப்போ காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு ஆடு கோழி கொண்டு போய் மேலே அறுக்கிறதுக்கு தடை இருக்கு, சமைத்த உணவுகளை கொண்டு போய் சாப்பிட தடை இல்லைன்னாங்க. அப்போ இங்கே மதுரை மாணவர் உள்ள காவல்துறை தடுக்கிறதா சொன்னாங்க.